தன்னடக்கத்தின் காணிக்கையும் கற்பின் பலியுமான வீரக்கன்னி, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட செம்மறியை ஏற்கனவே பின் சென்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியின் வழியாக அலெக்சாண்டிரிய நகர் புனித கேத்தரின் கன்னியாக மறை சாட்சியாக தன் வாழ்வை அர்ப்பணித்தவரை நாம் நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 14ஆம் வயதிலே இவர் கிறிஸ்தவத்தை தழுவியதாகவும் பேகன் என்கின்ற அந்த மக்கள் பலரை இறைவனுடைய வழியிலே கொண்டு வந்து செல்லக்கூடியவராகவும், அதே வேளையிலே இவரை ஒரு அரசன் விரும்புகிறான். அவனுடைய இச்சைகளுக்கு வெறும் தன்னை அர்ப்பணித்து கொள்ளாமல் அவர் திருமணம் செய்ய முயற்சிகள் எடுத்த போதிலும் ஆனால் அதிலிருந்து அவள் தன்னை காத்து கொள்ளுகிறாள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவள் இருப்பதை உணர்ந்து அவள் பலவிதத்திலே எல்லாவற்றையும் எதிர்க்கின்றாள். அவனை உடைந்த ஒரு வண்டியின் ஊலாக கொல்லுவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது இந்த கேத்தரின் கை வைக்கின்ற பொழுதே அந்த உடைந்த வண்டி இன்னும் சிதறி போகின்றது. கோபம் கொண்ட அரசன் இவளை கழுத்தை வெட்டி கொலை செய்ய சொல்லுகிறான். இவள் இறந்தாள். இறந்து தன்னுடைய வாழ்வை இறைவனுக்காக இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். இவருடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது ஜோனபாக்கு இவர் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. புனித ஜோனபாக் என்பவருக்கும் இவரை நினைத்து நாம் இன்று நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்விலும் நாமும் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் மூவர் இறைவனின் அன்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் செல்வோம். நாம் எல்லோருமே பாவிகள், மனிதர்கள், பலவீனர்கள். ஆயினும் நம்மை மன்னிக்கிற தெய்வம் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார், மன்னிப்பார் என்ற சிந்தனைகளை மனதில் இருத்தி அவருடைய அன்பு மக்களாய் வாழ முயற்சிப்போம். இன்று நாம் கேட்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் முதல் இறைவாக்கு. நேபுகத்நேச்சர் அரசன் கண்ட கனவுக்கு தானியேல் விளக்கம் சொல்லுகின்றார். அதிலே அவர் சொல்லுகிற விளக்கத்திலே விண்ணக கடவுள் அந்த அரசருக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, ஆட்சி, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் என்றும், அவருக்கு பின்னால் வலிமை குன்றிய அரசு தோன்றும் என்றும், அதற்கு பின் வெண்கலம், இரும்பு போன்ற வலிமையான அரசுகள் தோன்றும் என்றும், அதற்கு அடுத்ததாக இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல ஒரு வலிமையற்ற அரசு தோன்றும் என்றும், அப்போது விண்ணக கடவுள் நிலையான அழியாத அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களுக்கும் தரப்படாத ஒரு அரசரை நிறுவுவார் என்றும் குறிப்பிடுகிறது. ஆண்டவர் எப்பொழுதும் மக்களை ஆள்கின்றவராயிருக்கின்றார். மக்களின் தேவைகளை, அவருடைய ஜெபங்களை கேட்கின்றவராயிருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளவும், நம்முடைய ஜெபங்களையும் கேட்கின்ற கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு ஜெருசலேமின் அழிவு பற்றியும், அப்பொழுது ஏற்படக்கூடிய போர் சூழல்கள், சண்டை சச்சரவுகள், அழிவுகள் ஆகியவற்றை பற்றியும் சில அச்சுறுத்தும் செய்திகளையும் விவரிக்கின்றார். என்ன நடந்தாலும் தன்னுடைய சீடர்கள் நிலை குலைந்து போகாமல் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அவர்களை பக்குவப்படுத்துகிறார். அதே போன்று நாமும் என்ன நடந்தாலும் ஆண்டவரிலே முழு நம்பிக்கை கொண்டு வாழும்படி அழைக்கின்ற இறைவனுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ முயற்சிப்போம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாய் ஒப்புக்கொடுக்க, நம் குற்றங்குறைகளை நினைந்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, இந்த மழையினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காகவும் இன்னும் தேவையில் இருக்கிறவர்களுக்காகவும் நம் ஜெபங்களில் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கத்தரினாவை கன்னியாகவும் வீரமுடைய மறைசாட்சியாகவும் மக்களுக்கு அளித்துள்ளீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் நிலையான நம்பிக்கையில் வலுப்பெற்று திரு அவையின் ஒற்றுமைக்காக ஆர்வத்துடன் உழைக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண்ணெதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல்லொன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசர்க்கரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாளாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாய் இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது.
அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கை படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் அந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இன்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். இன்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இன்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். இன்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசுக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தை கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருப்பதை என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டதென்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாள் இந்த திரு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கத்தரின் என்னும் புனிதையை நினைவு கூறும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளமை வேண்டுகிறோம். அவருடைய துன்பம் போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உம்முடைய வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உம்முடைய இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். எங்களை பாவத்தின் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை மீண்டும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறை மாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியுள்ள ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகோந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து அவருடைய அன்பு மக்களாய் நாம் அனைவரும் வாழும் வரத்துக்காக இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாய் இறை தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தனலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திரு இரத்தமை காத்து எமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும். மன்றாடுவோமாக. இறைவா, கேத்தரின் என்னும் புனிதையை அவருடைய கன்னிமை மாட்சி மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி நீரே. இவருடைய அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமான சகோதரங்களே, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து அனைவரையும் அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணிபுரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய நகர் பதவி அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.